எங்கிற தமிழில் வச்சா அந்த கரண்டில் ஓடுற சைக்கிள் இருக்குல்ல, அதுதான் இது. ஹலோ வணக்கம் விவர்ஸ், நான் உங்களுக்கு வசியம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஸ்டாண்டில் உள்ள ஒரு கடையில் வந்து இந்த பைசைக்கிள் வந்து விற்க இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் 36 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடுமென்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பைக்கில் என்ன இருக்குன்னு சொன்னால், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி பார்க்க இல்லை, கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரியே இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர அகலமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பின் செட்டப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த லொக் வந்து இந்த கேபிள் லொக்கில் தந்துருக்காங்க, கொஞ்சம் கூட சேஃப்டியாக இருக்கும். உடைச்சு கொண்டுலாம் போயிடாது லேஸில், அப்படின்னா கட் பண்ணி மினக்கிட்டு தான் கொண்டு போகலாம், லேஸில் வந்து கொண்டு போயிடாது. இது வந்து இந்த மாதிரி ஒரு லொக் தந்துருக்காங்க. செயின் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் உண்மையாகவே. இந்த பைக்கில் என்ன ஸ்பெக்குன்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பைக். அதாவது வந்து இந்த கொரோனா ஆண்டில் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சு தானே, அப்போ இந்த மாதிரி பைசைக்கிள் எல்லாம் வந்து பயங்கர டிமாண்டாக போய் கொண்டு வந்தது. இப்போ வந்து பெட்ரோல் நார்மலாக வந்தோடனே சனம் வந்து சைக்கிளையே மறந்துட்டுகள். ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் இங்கே ஞாபகம் இருக்க போது வயசு போன ஆக்கள் ஓடக்கூடிய மாதிரி செட்டமாக இருக்கும், சின்ன படியங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் சார்ஜில் போகலாம்னு சொல்லியிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் வந்து என்னென்னு சொன்னால் 1,20,000 சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கதைச்சி பேசி குறைக்கிறது உங்களோட திறமை. நான் வந்து இந்த யாரை கண்டாக்ட் பண்ணால் இந்த வந்து பைக்கை வந்து நீங்கள் வாங்கலாமன்ற வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, நான் இந்த கழிச்சு போது இந்த கீழே சைடில் எங்கேயாவது நான் வந்து போட்டுருவேன். நீங்கள் யாரோட கதைக்கலாம், அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் தரலாம். நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த பைக்கை எங்கே பார்க்கலாம், என்ன மாதிரி இது ரெண்டு கதைச்சு நீங்கள் அதை தகவலை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்து இந்த பைக் எடுக்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பைக் வந்து, ஏன்னா இந்தியன்னு சொல்லுவேன்னு சொன்னால் இது வந்து ஆக குவாலிட்டி இல்லாத தன்மையாக இருக்காதுன்றதுக்காக நான் அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சொன்னால், நீங்கள் வந்து பார்த்து ஓடி பார்த்து வடிவாக விசாரித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்றதை பார்த்து நீங்கள் இந்த வந்து பைக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பைக்கில் வந்து கண்ணாடி எல்லாம் இருக்குது, பார்க்க ஒரு ஸ்டைலிஷாக நல்ல லுக்காக இருக்குது, அதான் உண்மை. தென் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேர் வடிவாக இருந்து ஓடலாம். என்னண்ணா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? 2 பேர் ஓடலாம் தானே? 2 பேர் ஓடலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே காணும். ஏன்னா 36 கிலோமீட்டர் பெரிய அளவில் பேட்டரி இருக்காது. நாங்கள் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் சார்ஜை வந்து 1 ஹவரில் சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் வந்து ஓடலாம். இதில் என்ன பயப்படுதுன்னு சொல்லி சொன்னால், சார்ஜ் இல்லாமல் போனாலுமே நீங்கள் உலகி கொண்டு வீடு மட்டும் வந்துடலாம். இந்த பைக் பார்த்து ஸ்டாண்டில் ரோட்டில் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் போய் அவங்க டைமை செட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் பார்த்து விசாரித்து வாங்க. இந்த பார்ட்ஸ் என்ன மாதிரி, இதுக்கு வாரண்டி இருக்கா என்ன மாதிரின்னு சொல்ல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் இந்த பைக்கை தாராளமாக வாங்கலாம். 1,20,000 அவங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் அது கதைச்சி அந்த பேரம் பேசுவதெல்லாம் உங்களோட திறமையை பொறுத்தது. 2வது நான் பைக்கை கிட்ட வாங்கினா கிட்ட வாங்க. சரி, இங்கே இருக்குது பிரேக் வந்து இங்கே இருக்குது. ஸோ சைக்கிளுக்கு வளமையாக வர அதே பிரேக் சிஸ்டம், ஆனால் டயர் மட்டும் நல்ல வித்தியாசமாக ஸ்டைலிஷாக இருக்குது. பயங்கர பார்க்க நல்ல சூப்பராக இருக்குது. மற்றபடி பெல் வந்து ஜென்ரலாக வளமையாக வர்ற மாதிரி இந்த பெல்லில் இது வந்து அந்த பின்னுக்கு வந்து வாகனங்கள் வந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த வாகனம் வந்து முன்னுக்கு போகுதுன்றது வந்து சைக்கிளுக்கே இருக்குது. ஸோ அதே விஷயம் இதில் இருக்குண்ணே. ஸோ முன்னுக்கும் அப்படி தான்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது பிரேக் சிஸ்டம் வந்து இருக்குது. இதில் வந்து இது வந்து டிஸ்க் பிரேக். இந்த முன்னுக்கு வந்து இது டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த தெரியுதா? இந்த கேபிளில் பாருங்கள், ஆளை தெரியுதா? இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜ் லெவல் வந்து தெரியுதா? ஓகே, தெரியுது. அப்போ அடுத்தது வந்து என்ன சொல்லி சொன்னால், இதில் வந்து 3 விதமான கியர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த இதில் வந்து லைட் ஒன்று இருக்குல்ல, இந்த லைட் வந்து என்ன சொன்னால் கீழே ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இதை தெரியுதா? இதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த இப்படி கலர்ஸாக RGB லைட் மாதிரி கலராக எரியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்பெக்காக இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், ரைட் அவ்வளோ நான் விஷயம். இதில் வந்து பிரேக் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இதில் வந்து முன்னுக்கு டிஸ்பிளேக்கும் பின்னுக்கு வந்து ரம் பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட இதான் வந்து எக்ஸலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோன்னா ஃபுல்லாக மூவ் பண்ணுறதில்ல. இப்போ நான் பைக்கில் மூவ் பண்ணால் ஃபுல்லாக மூவ் பண்ணுறதில்ல. இந்த லேயர் இந்த பறிச்சு கொண்டு வருது பார்த்தீங்கன்னா
ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் இந்த பைக்கை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த பைசிக்கில் வந்து இந்த எலக்ட்ரிக் பைசிக்கில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட கதைச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவங்க நம்பர் வந்து நான் கீழே போட்டு வருவேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3 வகையான கியர் இருக்குது. இதில் வந்து சார்ஜிங் சிஸ்டம் தெரியுறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட் மாதிரி ஒரு கன்செப்ட் இருக்குது. அதே மாதிரி கீழே லைட் இருக்குது. பின்னுக்கு வாகனங்கள் வந்தால் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. முன்னுக்கும் அதே மாதிரி ஒரு கன்செப்ட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 1 ஹவரில் சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜிங். இது வந்து 36 கிலோமீட்டர் ஓடலாம். ஸ்டான்லி ரோட்டில் இந்த கடை இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இல்லை உங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லை வயசான ஆட்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட கிலோமீட்டர் கடைகளுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பைக் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சார்ஜ் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து பெடல் பண்ணி கொண்டு வீடு மட்டும் வந்து சேரலாம். ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். நான் உங்கள் துளசியன். பாய்.